நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ பல பதிவு நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு இந்த 4ஆம் இடம் பற்றி நல்லா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆவல். சரி, அந்த 4ஆம் இடம் என்ன பண்ணணும்? அந்த 4 வண்டி, வீடு, வாசல், வாகனம், உற்றார், உறவினர், தாயார், படிப்பு எல்லாம் காட்டுற இடம். சரி, என்ன இப்போ அதுக்கு நீங்கள் கேட்கலாம். அந்த 4ஆம் இடத்தை நம்ம பார்த்து சூட்சமாக யோசனை பண்ணி தொழில் செய்தோம்னா கோட்டீஸ்வரன் வாரி கொடுக்கும். எப்படி? இப்போ இந்த ரிஷப லக்னம், இந்த லக்னத்துக்கு 4 சூரியன் ஆட்சி. சரி, லக்னத்துக்கு 11 கூடிய குரு சேர்ந்திருக்கிறான். சூரியனோட குரு சேர்ந்ததுன்னா என்ன செய்யும்? குரு நவதானியம், மளிகை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியன் 4 பேர் போகக்கூடிய ஒரு இடம், உணவு உண்ணக்கூடிய ஒரு இடம், உணவுலாம் கொடுக்கக்கூடிய சூரியன். ஹோட்டல் ஓப்பன் பண்ணி இருந்தாரு, பிரமாதமா வராரு, நல்லா சம்பாதிச்சிட்டாரு அவரு. அதனால இந்த 4 சாதாரணமா இல்லை, வெறும் படிப்பு மட்டும் இல்லை. இதே இந்த 4 இப்போ சப்போஸ் இந்த 4வது இடம் உங்களுக்கு லக்னம் வேற வைங்க. லக்னம் உங்களுக்கு இந்த லக்னம் விருச்சிக லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 4ல் சனி இருக்கு. 7, 8, 3, 10, 11 கூடிய புதனை சேர்ந்தான்னு வைங்க. ஸ்டேஷனரி பிரமாதமா ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் எங்கேயோ டாப். பழைய வண்டி வாங்கி விற்கிறது பிரமாதமா கொடுக்கும். ஏன்னா 4 வாகனஸ்தானம். அந்த வாகனஸ்தானத்தோட புதன் லாபாதிபதி சேர்ந்தா அந்த வாகன விஷயத்துல அருமையா கொடுக்கும், சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ இந்த புதனை எடுங்க, இந்த சனியை எடுங்க. இந்த சனியை எடுத்துட்டு இதே 4வது இடத்துல லக்னத்துக்கு 6 கூடியவன் செவ்வாயை போட்டோம்னா ரியல் எஸ்டேட் பண்ணாலும் அவர் லீடிங்ல வருவார், சந்தேகமே இல்லை. அருமையா வராது, இருக்கிறார், என் கண்ணால பார்த்தேன். 2வது அதுவே இந்த 4வது இடம். இப்போ இந்த கடக லக்னம்னு வைங்க. இந்த 4வது இடம் உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனோட பாக்யாதிபதி குரு. சாதாரணமா சொல்லுவாங்க குரு சுக்கிரன் சேரக்கூடாது அப்படின்னு. இவன் பாக்யாதிபதி இந்த குரு இப்போ இந்த சுக்கிரனோட சேர்ந்ததுன்னா பொன் பொருள், ஆடை, ஆபரணம், ஃபேன்சி, ஜுவல்லரி, கார்மெண்ட்ஸ் பிரமாதமாக சேல்ஸ், அதில் லீடிங்கில் வருவாங்க, கேரண்டியாக தருவேன். ஏன்னா 4வது இடத்துல அந்த வீட்டுக்குடியவன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் இன்னும் விசேஷம். அது மட்டுமல்ல, இப்போ இந்த லக்னம் கூட வைங்க, மேஷ லக்னம். இந்த லக்னத்துக்கு உங்களுக்கு இந்த 4வது இடம், இந்த 4 கூடிய சந்திரன். இப்படி கூட பாருங்க, 4லேயே பொண்ணுன்னு இல்லை. இந்த 4 கூடிய சந்திரன் லாபத்தில் அப்படி வைங்க, லாபத்தில் இருக்கு. இந்த லக்னத்துக்கு 4 கூடியவன் லாபத்தில், இந்த சந்திரனும் சூரியனும் சேர்ந்ததுன்னா அமாவாசைன்னு வாங்க. சரி, இந்த லக்னத்துக்கு 5 கூடியவன் சூரியனும் சந்திரனும் லாபத்தில் இருந்தா என்னடா கொடுக்கும் அப்படின்னா பூர்வீக சொத்து எங்கேயோ இருக்கிறது இவர் கைக்கு வரும். அதனால பல கோடி பல லட்சங்கள் கிடைக்கும். ஆமா, ஏன் சொல்ல வரேன்னா முக்கியமா ஜாதகத்துல 2, 9, 5, 11, 10 எல்லாம் இருந்தாலும் 4 நல்லா இருந்ததுன்னு வைங்க. ஐயா எஜுகேஷன் இல்லை, படிக்க முடியல, அவர் பெரிய ஆளாகிறாரு. எப்படி? அந்த 4வது இடம் அருமையான இடத்துல அமைஞ்சு அதோட நல்ல கிரகங்கள் சேர்ந்ததுன்னா பிரமாதமா வந்துடுறாரு, சந்தேகமே இல்லை. 2வது இப்போ இந்த ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு என்ன ஆச்சுன்னா 4 கூடியவன் சூரியன், அவன் 7, 8, 9, 10 பதவியில் போய் உக்காந்தான். சரி, 4 கூடியவன் பதவியில். இந்த லக்னத்துக்கு 2 கூடியவன் புதன் சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தை கொடுத்தான். கட்ட பஞ்சாயத்து பண்ணி முன்னுக்கு வந்துடுறாரு. அது மட்டுமல்ல, சில ஒப்பீனியன், ஐடியா
இந்த தொழில் இப்படி செய்யுங்க, இந்த தொழில் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பேசியே முன்னுக்கு வந்துடுவாங்க. தன்னுடைய வாக்காலேயே பிரமாதமா அருமையா வந்துடுறாங்க அவங்க. அதனாலதான் நான் சொல்றது எப்பவுமே கோடிகளை கூப்பிட்டு 4ஆம் இடம்னுவேன். 4 நல்லா இருந்ததுன்னா அருமையா இருப்பாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பல லட்சம் பல கோடி இருக்குதியா, அவங்களுக்கு 4வது இடத்துல உங்களுக்கு கிரகம் சரியில்லைன்னு வைங்க. ராகுவோ கேதுவோ சூரியனோ சனியோ ஆட்சி பெற்று கூட இருக்கட்டும். சூரியன் இந்த லக்னத்தை சொல்றேன், ஆட்சி பெற்று கூட இருக்கட்டும். பொதுவாகவே 4வது இடத்துல பாவிகள் இருந்ததுன்னா பல லட்சம் பல கோடி இருந்தாலும் மனத்தெளிவு இல்லாம இருக்கும். அதுதான் மெயின் பாயிண்ட். இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு இடம். ஆமா, என்னுடைய அனுபவத்துல நான் பாக்குறேன். எப்படின்னா, இந்த லக்னம் துலா லக்னம், லக்னத்துக்கு 4 கூடியவன் சனி. இந்த சனி 10ல் போய் உட்காந்தான். அவர் ஜாதகத்துல 10ல் உட்காந்து 4 கூடியவன் 5 கூடியவனை 10ல் உட்காந்துட்டான். அவனோட என்ன ஆயிடுச்சுன்னா, லாபாதிபதி சூரியன் போய் உட்காந்தான். சாதாரண சூரியன் தண்ணி சேரக்கூடாதுன்னு வாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சூரியனும் தண்ணியும் சேர்ந்துதான் இருக்குது. ஐயா அவரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிரமாதமா ப்ராஜெக்ட் பண்ணி போறாரு. என்னையா சூரியன் சனியும் சேர்ந்ததை சேரலாமா கேட்கலாம். அந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சது ஒரே பதில். அந்த சனி லக்னச்சாரம் வாங்கிட்டான். அந்த லக்னச்சாரம் வாங்கினதுனால சனி திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி யோகத்தை கொடுக்கும். சனி லக்னச்சாரம் வாங்கினதுனால தூக்கி விட்டது அவரை. இன்னைக்கு அட்டகாசமா உட்காந்துட்டு இருக்கிறாரு, 1க்கு 5 கார் வச்சுக்கின்னு. அதனால லக்னத்துக்கு 4 கூடியவன் நல்லா இருக்கணும். லக்னத்துக்கு 4வது ஸ்தானத்துல சுவர்கள் சேர்ந்திருக்கணும். லாபாதிபதி, தனாதிபதி, பாகியாதிபதி சேர்ந்து இருக்கணும். இருந்தா இந்த 4வது இடம் கோடிகளை கொட்டும், வாரி வாரி கொட்டும். ஆமா, சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே வேணாம். ஆமா, ரொம்ப பேர் போட்டுதான் இருக்கிறாங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த லக்னம் ரஜினிகாந்த் சேர்றது. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். லக்னத்துக்கு 4 கூடியவன். சரி, அந்த 4 கூடியவன் எங்க போய் உட்காந்தான், அவருக்கு 6ல். இந்த லக்னத்துக்கு 12 கூடியவன் சந்திரன் சேர்ந்தான். சந்திரமங்கல யோகம். லக்னத்துக்கு 4 கூடியவன் செவ்வாய். பாருங்க, அதை கவனிங்க முக்கியமா. அதான் நான் சொல்றது, 4 கூடியவன் அருமையா இருக்கணும். லக்னத்துக்கு 4 கூடிய செவ்வாய் 12 கூடியவனோட சேர்ந்து சந்திரமங்கலம் பெற்று 12 கூடிய 6ல் மறைந்தால் விபரீத யோகம். இன்னைக்கு அவருக்கு என்ன பல கோடி. அதானா சின்ன எக்ஸாம்பிள், ரைட்டு. அதே நேரத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பல பேர் ஜாதகம் இருக்கு, நம்ம அதெல்லாம் போட்டு நிற்கக்கூடாது. நம்ம என்ன, நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு, நம்ம தொழில் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அதை தான் நம்ம பார்க்கணும். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க லக்னத்துக்கு 4 கூடியவன் முதல்ல நல்லா இருக்கிறானா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறானா, நல்ல சாலத்துல இருக்கிறானா, அதை பாருங்க. அவனோட நல்லா தனாதிபதி, லாபாதிபதி, பாக்யாதிபதி அதெல்லாம் சேர்ந்து நல்ல இடத்துல அமைஞ்சா பிரமாதமா வருவாங்க. 6, 8, 12 போகக்கூடாது. 6, 8, 12 போறதா இருந்தா இப்போ இந்த லக்னமா இருக்கணும். சொல்றேன் பேச்சுக்கு. இந்த லக்னமா இருந்து 8 கூடிய சூரியன் 6ல் இருக்கலாம். அதே நேரத்துல 6 கூடிய புதன் 6ல், இவன் 6லேயே இருக்கிறான். இருந்தா இவன் யோகத்தை கொடுப்பான். இது 4 இல்லை, எக்ஸாம்பிள் இது. ஆனா இந்த லக்னத்துக்கு 4 கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் உங்களுக்கு, இதே செவ்வாய் உங்களுக்கு 10ல். இந்த செவ்வாயோட பூர்வீக புண்ணியாதிபதி சுக்கிரன் சேர்ந்ததுன்னா நிச்சயமா அவன் ஆர்டிஸ்ட், கலைத்துறை வந்தே தீர்வான். கேரண்டியா சொல்லுவேன் நான். செவ்வாயும் சுக்கிரனும் அருமையா செய்த தீரும். காரணம் ஏன்னா லக்னத்துக்கு 8, 9, 10ல் ஜீவனஸ்தானம். அது மட்டுமல்ல, ஒரு துணி கடைத்தா இருந்தாலும் போதும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போயிடுவார் அவரு. அதே நேரத்துல செவ்வாய் 2வது, இந்த செவ்வாய் எது, இந்த கம்ப்யூட்டர் பேர் பாஸ் விற்கிறது, கம்ப்யூட்டர் விற்கிறது, மிஷினரி செய்யறது, மிஷினரி அதெல்லாம் கூட காட்டும் இந்த செவ்வாய். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, உங்களை நான் சொல்றது என்னன்னா,
உங்கள் ஜாதகத்தில் நாளை பாருங்க. நாள் நல்லா இருந்தா கவலையே படாதீங்க. ஆமாம், 10 இருந்து தடைப்பட்டு போச்சு, கவலை வேணாம். உங்கள் 4வது இடம் நல்லா இருந்தா அதுக்கேற்ற தொழிலில் சின்ன அமௌண்ட்டை போடுங்க. அது படிப்படியாக ஆலமரம் மாதிரி வளரும். கவலையே வேணாம். நன்றி, வணக்கம்.